தனுஷ் டிஏஜிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய அப்படியே ஆக்ஷன், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, வாய்ஸ் கூட ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபேமிலின்றதால மேபி இருக்கலாம். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. மேத்யூ ராஜேஷ் கேரக்டர் பண்ண மேத்யூ அவர் தான் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் படத்தை ஒன் கைண்ட் ஆஃப் பில்லர். இப்போ ஜிவி பிஜிஎம்ஸ் எப்படி ஒரு பில்லரோ அந்த மாதிரி இவர் ஒரு பில்லராக இருந்தார். நல்லா இருந்துச்சு. லவ் பண்ற எல்லாருக்குமே இந்த படம் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இந்த படம் ஃபேமிலியா பார்க்கலாம். தாராளமா படம். கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி கனெக்ட் பண்ண முடிஞ்சது நல்லா இருக்கு. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அது ரொம்ப புது ஃபேஸ் தான். பட் எந்த இடத்துலயும் வந்து அது ரொம்ப இதுவா தெரியல, நெகட்டிவா தெரியல, நடிக்க தெரியல. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. அடுத்து முன்னாடி கொடுத்த படத்தோட இது எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பக்கவா கொடுத்துருக்காரு. அவரால் இதையும் பண்ண முடியும்னு காட்டிட்டாரு. ஹீரோ வந்து எனக்கு தனுஷை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தனுஷத்தை ஒவ்வொரு சீனும் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம காமிச்சிருந்தாங்க. பட் அவர் பேசுறது, அவரோட வாய்ஸ் முக்கியமா தனுஷோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அவர் அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், நடக்கிற விஷயம், மேனரிசம் எல்லாமே தனுஷ் கூட ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கால 2K கிட்ஸ்க்கு ஏத்த கதையா இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்தேன். 2K கிட்ஸ்க்கு பிடிக்கும் தான் நினைச்சேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எதுவும் லீட் கொடுத்துருக்காங்களா? லீட் எதுவும் இதில் மேத்யூ சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் எல்லா லைஃப்பும் அதை அடாப்ட் பண்ணும். எல்லாரும் லவ் பண்ணும், எல்லாரும் எக்ஸோட மேரேஜ் ஐ மீன் லவ் பண்ண பொண்ணோட மேரேஜ் அட்டன் பண்ண மாதிரி தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு லவ் பண்ணுற ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், தொல்லை பண்ணே இருப்பான். ஸோ மேத்யூவா எல்லாருமே அங்கே அழகாக போய்ட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தனுஷ் கேமியோ வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. மற்றபடி நல்லா இருக்கு. பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சது? அனிகாதா இல்ல பிரியா? லாஸ்ட்ல ஒருத்தவங்க வருவாங்க, அஞ்சலியா? அஞ்சலி அவங்க பேர் தெரியல. அந்த மேரேஜை வந்து அரேஞ்ச் பண்றவங்க மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க இந்த சூப்பரா ஒரு காமெடி நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, கம்யூனிகேஷன் தான் கொஞ்சம் இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஒழுங்கா நீங்க உங்க பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா உள்ள பிரச்சனை வந்திருக்காது. அவ்வளவுதான். தனுஷோட சாயல் தெரியுது, அவரோட வாய்ஸும் கேக்குது. இருந்தாலும் அது படத்தோட ஒத்து போயிடுறதுனால தெரியல. லவ் ஸ்டோரி பார்த்திருப்போம். இதுல வந்து தனுஷோட டைரக்ஷன் அப்படின்றனால இந்த லவ்வே வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு. எல்லாத்தோட ஃபீலிங்ஸுமே இருக்கும். லவ் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்க லவ்வா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவுல இருக்க லவ், அப்புறம் வந்து ஒரு பொண்ணு பையனுக்குள்ள இருக்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, போர்ல அடிக்கல, ஜாலியா தான் இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் படத்துல என்ன சொல்ல படத்துல கருத்தால எதுவும் சொல்ல வரல ப்ரோ. இப்போ ஐ மீன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லவ்னா என்னன்னு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ சொல்ல வராங்கன்ற மாதிரி இருந்துச்சு. லவ்னா என்னன்னு தெரியல, லவ் பண்ணிடுறாங்க. அது இல்லை கை கூடலன்ற பட்சத்தில் கல்யாணத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆயிடுறாங்க. திடீர்னு மறுபடியும் லவ் ஞாபகம் வந்து லவ்க்கு போயிடுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக அடிச்சிருக்காங்க. அதனால பரவாயில்ல. ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங்க ரொம்ப அழகாக கவர் பண்ணுறோம். நல்லா எவ்வளோ மாதிரியே இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தனுஷ் மாதிரியே நடிச்சிருக்காப்லையா? அதே மாதிரி தான் கொஞ்சம் அப்படிதான் ரெஃபரன்ஸ் இருக்கு. படத்துல லேக் எதுவும் இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் படம் எப்படி பண்ணியிருக்காரு பவிஷ்? நல்லா மலையாள ஆக்டர்ஸ் ஹீரோயின் 3 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அனிகா அவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறீங்க? 10க்கு 9.5. தெரியல ப்ரோ எனக்கு ஆக்சுவலா. ஆமா நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அதான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன். ஆக்சுவலா அவரு புது ஃபேஸ் தான், பட் அது ஆக்வர்டா இல்லை, எந்த இடத்துல அவர் நடிக்க தெரியலன்ற சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதை வந்து கரெக்டா செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் பார்ட்டி சீன்ஸ், ட்ரிங்க் பண்ற சீன் கொஞ்சம் அதிகமா தனுஷ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா தான் இருக்கு. அஞ்சலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, சரணா சிலர் அதான் மேஜிக் சாப்பன் ஆகுனாங்க. அந்த மேரேஜ் அவங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. தடார்னு வந்தாங்க, நல்லா பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இதுதான் நடக்கும்னு நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிடுவோம். அது மாதிரி இல்லாம கொஞ்சம் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி புதுசா எடுத்திருக்காங்க. அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. தனுஷ் சாரை விட ஒரு 30 வயசு அதிகமா இருக்கிறவங்க லவ் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு ராஜ்கரன்ற வச்சு. இப்போ அவரோட 25 வயசு கம்மியா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த 2 ஜானரை தொடர்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் சீரியஸா. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களே 2K கிட்ஸ் லவ், அதாவது 2K கிட்ஸ்ல இருக்கிறவங்களே 2K கிட்ஸ் லவ் சொல்ல முடியல. இவர் அதை தொட்டது இடத்துல ரொம்ப பெரிய நல்லா இருக்கும். படம் நல்லா ஓடும். லைக் அதான் அந்த இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. பிடிச்சிட்டாரு, அவர் கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அந்த மாதிரி.
ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவருக்கு ஒரு ஆள் மட்டும் கொடுக்கல, அவர் மட்டும் கடைசி வரை சிங்கிளா இருந்தார். அதே ஒரே ஒரு வருத்தம்னு சொல்லலாம். மற்றபடி சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் நரேட் பண்ணிட்டு போனதால அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. காரணம் பொறுமை தேவைப்பட்டது கேரக்டர் சொல்றதுக்கு. செகண்ட் ஹாஃப் படன்னு ஓடிச்சு, முடிஞ்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியல. மேபி அடுத்தடுத்த மூவில வேணா நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி போரே அடிக்காது. படம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஜாலியாக வந்து பார்க்கலாம். 8.5. 8.5 நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா? சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? மூணாவது செம்மையா படம். இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கு. எதுவும் இல்ல. ஆனா அந்த பணக்கம் எல்லாமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ற மாதிரி அதிகமா சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. மேபி அது நிறைய பேருக்கு வந்து தப்பா தெரியலாம். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பணக்கார வீட்டு பசங்கன்ற மாதிரி ஒரு சீன்காக அதை வச்சிருக்காங்க. அது மட்டும் நிறைய இடத்துல இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோன்னு இருந்துச்சு. இயர்லி 2000 சொல்லுவாங்கல்ல, இந்த ஜென்சி ஆல்ஃபா இவங்களை கவர் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இது அவங்கள பேஸ் பண்ண லவ் ஸ்டோரி தான். ஒரு தலை ராகமான காதலிச்சவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. தென் இதுதான் லவ்வான்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்டுருவாங்க. அடாப்ட் பண்ணாத ஃபேமிலினா ஒரு பேரண்ட்ஹுட்டுக்கு வந்து இது கொஞ்சம் கொஸ்டின் பண்ண படம். பட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங்காக வந்து சில் அவுட் பண்ணோம்னா சரியான படம். முழுக்க ஃபன், ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு இருக்கா? புரியல. ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா? ஃபேமிலிக்கான படம் தான். ரொம்ப 18+ எல்லாம் போகல. ரொம்ப கிராஜுவலா ரொம்ப நீட்டா அழகா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஜெனரேஷன் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்க, பசங்க எப்படி இருக்கிறாங்க, பொண்ணுங்க எப்படி இருக்கிறாங்க. பொண்ணுங்க வேணானாலும் பசங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா பொண்ணுங்க வேணான்னு சொன்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியாம எப்படி இருக்கிறாங்க அழகா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா தான் செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பரா நல்லா இருக்கு. இந்த காலத்து 2K கிட்ஸ் இல்ல 90s கிட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். லாஜிக் சொல்லணும், லாஜிக் எல்லாம் பாருங்க. பட் எல்லாம் எந்த படத்துலயும் லாஜிக் பார்க்க முடியாது. பட் இந்த படத்துல நீங்க அதுவும் பார்க்காதீங்க, நல்லா இருக்கு படம், பாருங்க. பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா 2 பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோக்கு. அவங்களும் ஒரு ஹீரோ மாதிரியே பண்ணியிருக்காங்க. டைரக்ஷனை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் டைரக்ஷன் அடாப்ட் பண்ணதால இவர் வந்து ரொம்ப அழகாக